ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு மிக சவாலா இருக்கிறது டீனேஜ் பிள்ளைகள வளர்த்துட்டு இருக்காங்க. பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும். அவங்கள எப்படி ஒழுக்கமா வளர்க்கறது? என்ன மீறி முடிவு எடுத்துருவாங்களோ? நெறைய தவறான பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி அவங்கள டீல் பண்றதுன்றதே தெரியாம, ரொம்ப மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாகுறாங்க இன்றைய பெற்றோர்கள். அதுக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இங்க குடுக்கணும்னே நெனைக்கிறேன். அதாவது பெற்றோர்களா பிள்ளைகளுக்கு நம்ம குடுக்கக்கூடிய உணர்வுகள், புரிதல்னு பார்த்தா, நீங்க எவ்ளோ இந்த லைஃப்ல கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில டிராவல் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுத்துருக்கீங்கன்றத, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும்போது, அந்த புரிதலும், உணர்வுகளையும் குடுக்கறது தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்றேன். ஏன்னா, என்னுடைய 16 வயத நான் கடந்ததுக்கு அப்புறம், என்னுடைய தாய் செவிலியரா வேல பார்த்தாங்க. அவங்க செவிலியரா வேலை பார்க்கும் பொழுது, நான் ஒரு 18 வயதை தாண்டும் பொழுது, ஒரு டிப்ளமோ செவிலியராக நானுமே படித்துக் கொண்டிருந்தபோது, அவங்களுக்கு நானு வேலை பார்க்கிற இடத்துல நான் சாப்பாடு கொண்டு போவேன். சாப்பாடு கொண்டு பொழுது அவங்க பிரசவ அறையில ஒரு பெண்மணிக்கு பிரசவம் ஒவ்வொரு பெண்மணிக்குமே அந்த பிரசவ நேரத்த குழந்தைய வெளியில எடுக்கிற தருணத்துல, அவங்களுடைய அந்த வேலைய பார்க்கும் பொழுது, அது எவ்வளவு ஒரு கடினமான வேலை அப்படின்றத நாங்க உணரப்பட்டேன். ஏன் அப்டின்னா, என்னுடைய ஃபாதர் வந்து +2க்கு அப்புறம் இல்ல. அ உயிரோட இல்ல. அப்போ ஒரு தனி பெண்மணியா அவங்க அந்த குடும்பத்த லீட் பண்ணணும். ஒரு பெண் குழந்தைய வளர்க்கணும். ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கணும். தனி ஒரு வருமானத்துலன்றப்போ, எவ்ளோ ஒரு கஷ்டம் அப்டின்றத அவங்க அந்த ஒர்க்க பார்க்கும் பொழுது தான் நான் அத ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு பெண் பிரசவிக்கும் பொழுது, அதாவது செவிலியரா இது எல்லா செவிலியருக்குமே பொருந்தும். குழந்தை வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பனிக்குட நீரா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய மலம், சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த செவிலியருடைய முகத்துல தான் அடிக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே சகிப்புத்தன்மையோடைய இந்த வேலை தான் நமக்கு பிரதானம். இந்த வேலைய வைத்து தான் நம் பிள்ளைகள் வளர்றாங்க. அப்படின்னு என்னுடைய தாயுடைய கஷ்டத்த பார்க்கும் பொழுது, ஒரு 18 வயதுக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு சென்னையில தனியா நான் சர்வை பண்ணும்போது, நெறைய காதல் அப்ரோச்சஸ்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பா எல்லா பெண்ணுக்கும் நடக்கிறது தானே! அப்போ எனக்கு வாழ்க்கையில தவறுன்னு ஒரு விஷயம் பண்ண தோணும் போதெல்லாம், என் கண் முன்னாடி நின்ன விஷயம் அப்டின்னா, என்னுடைய தாய் எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என் தாய்க்காக நான் பெண்ணாக பிறந்ததற்காக, அவளுக்காக நான் என்ன செய்ய போறேன்? அப்போ இந்த படிப்பும், இந்த படிப்புலேருந்து நான் என்ன வளர்றேன், என்ன வளர்த்துக்கிட்டேன், அப்படின்ற விஷயம் தானே அவள சந்தோஷப்படுத்தும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையுமே என்னுடைய தாய் சொல்லுது, என்ன நம்பியோ, இல்ல பிறர நம்பியோ இந்த வாழ்க்கைய நீ எந்த காலத்திலயும் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான செயல என்னைக்குமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு எளிமையா அந்த வாழ்க்கைய எப்படி வாழ்வது? அதாவது அனாவசிய செலவுகள் செய்யாம, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஒரு டைம் தான் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. பீரோ நெறைய ட்ரெஸ் இருந்த காலம்லாம் இதுவரைக்குமே எனக்கு கிடையாது. சிம்பிளா, எளிமையா நெனச்சது எல்லாத்தையும் வாங்கணுன்றத விட, எது தேவையோ அது மட்டும் தான் வாழ்க்கையில வாங்கிக்கணும். ஒரு குடும்பத்த எளிமையாக நடத்துவது எப்படின்ற எல்லா விஷயமுமே ஒரு தாய பார்த்து தான் ஒரு பிள்ளை கத்துக்குது. என்னுடைய தாயை பார்க்கும் பொழுதும், என் தாய் பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போதெல்லாம், இந்த வாழ்க்கைய ஒழுக்கமா வாழணும்னு என்னுடைய திருமண வாழ்க்கை வரைக்கும் அந்த பீரியட நான் கடந்து வந்தேன். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்குமே நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய அந்த பிள்ளைக்கு குடுக்குறீங்க. அத எவ்ளோ வந்து ப்ரீசியஸா அந்த பிள்ளை உணர்ந்து எடுத்துக்கிட்ட பிள்ளையானது, கண்டிப்பாக உங்கள மீறி, உங்க முடிவுகள மீறி அது வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்காது. தவறான பாதைக்கும் போகாது. பெற்றோர்களாக நீங்க எவ்ளோ வசதியா இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், பெற்றோர்களாக நீங்க சர்வை பண்ணி வந்த உங்களுடைய லைஃப் எக்ஸாம்பிள்ஸ, உங்களுடைய கஷ்டங்கள உங்க பிள்ளைக்கு சொல்லணும். உங்க பிள்ளையும் அத உணர்ந்து செயல்படணும். இந்த விஷயம் இருந்ததுன்னா, எந்த பிள்ளையுமே ஒரு ஒழுக்கமான பிள்ளையா கண்டிப்பா வளரும். நன்றி.